Hi guys, welcome to going through and I'm man of my words. So நேற்று வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றின விஷயம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறது எப்படி அதில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். லைக் அது வந்து என்ன சொல்லுவாங்க lambda அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த lambda ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு anonymous ஃபங்க்ஷனை சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கால் பண்ணுவோம். பட் இந்த lambda எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு anonymous ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பண்ண வைக்கலாம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க, அதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் அதை எங்கே சேவ் பண்ணேன்னா எப்பயும் போல டாக்குமெண்ட்ஸில் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸில் தான் நான் சேவ் பண்ணுவேன். அண்ட் என்னென்னு சேவ் பண்ணலான்னா நான் lambda அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். .py எக்ஸ்டென்ஷனோட நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ எப்படி lambda எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணலான்னா நம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு lambda ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னா எதை வச்சு கிரியேட் பண்ணணும்னா lambda அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம lambda ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து இந்த lambda ஃபங்க்ஷனோட ஒரு பேராமீட்டர். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ் கூட ஒரு 8 ஆட் பண்ணி எனக்கு சொல்லணும் எப்பயுமே. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே, எப்படி அந்த நம்பரை கால் பண்ணுறது, இப்போ இதை ரன் பண்ணால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே வராது. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த நம்பர் இருக்குல்ல கைஸ், இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு lambda ஃபங்க்ஷன் இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அந்த நம்பரை கொடுத்துட்டு ஆக்சுவலி நம்ம எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்ன்ற பேராமீட்டருக்கான வேல்யூவை நம்ம ஆர்குமெண்ட் மூலயமா பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா நான் இங்கே என்ன தரலான் இருக்கேன்னா 10 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ 18 பிரிண்ட் இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா நான் ஒரு lambda ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு நான் அந்த 10ன்ற வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன் ஆர்குமெண்ட்டாக. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா எக்ஸ் ப்ளஸ் 8, அதாவது நான் என்ன நம்பர் கொடுக்கணும் அது கூட 8 ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும் 10 + 8 18. ஸோ அதை இப்படி தான் கால் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்னொரு வகை கூட இருக்குது, ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ரிசல்ட்ன்ற அந்த வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் அந்த lambda ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 20 தரேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ரிசல்ட் இஸ் நாட் டிஃபைன் ஒன் செகண்ட் RES. ஓகே, இங்கே வந்து 2 U போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் வரல. ஓகே, இப்போ 28 அப்படின்னு கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு anonymous ஃபங்க்ஷன், இல்லை ஒரு lambda அப்படின்னு சொல்லுவாங்க, lambda ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேராமீட்டர் அண்ட் ஒரு ஆர்குமெண்ட் தான் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஃபார் லூப்லையும் வைல் லூப்லையும் வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோங்க. ஸோ அந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் லூப்பில் தான் பண்ணணும், ஒரு ஃபார் லூப் எழுதணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த lambda எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து நான் A, B, C, D, E அப்படின்னு நீங்கள் ஒரு lambda எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா A + B + C + D + E அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து நான் ஓகே ABCDE அப்படின்ற பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கேன், 5 பேராமீட்டர் வச்சுருக்கேன். ஸோ அது கிடச்சது, அதுக்கான வேல்யூஸ் கிடச்ச உடனே என்ன பண்ணணும்னா அதை ஆட் பண்ணி இந்த நம்பருக்குள்ளே சேவ் பண்ணி சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இப்போ நான் இங்கேருந்து அதை கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு 5 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் போய் ஏல ஒன்று, பியில் ஒன்று, இன்னும் சி இன்னொன்று, டி இன்னொன்று, இயில் போய் உட்காந்துரும். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்றது ஆட் ஆகிருக்கும். ஸோ ஆட் ஆகி இந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த lambda எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ ரன் பண்ணோன்னா 15 வந்துருக்கு. ஸோ 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் கைஸ். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த lambda எக்ஸ்பிரஷன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அண்ட் இதுலேயும் நீங்கள் வந்து அந்த லிஸ்ட் டப்பிள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
And thanks for watching the video. And once again, இது வந்து பார்த்தீங்கன்னா lambda and இது வந்து anonymous function சொல்லுவாங்க. So thanks for watching the video. I love you guys.